எத்தனை தடவை ஹேர் வாஷ் பண்ணாலும் பொடுகு போக மாட்டேங்குதா? பேனு உங்க தலையில இருந்துகிட்டு நைய நைய நைன்னு கடிச்சுக்கிட்டே இருக்கா? முடி எப்ப பார்த்தாலும் டெய்லி அளவுக்கு அதிகமா கொட்டுதா? கவலையே படாதீங்க. இந்த ஒரே ஒரு ஹேர் ஹெர்பல் பாத், அதாவது முடிக்கு தேவையான மூலிகை பவுடரு சொல்லித்தர, அதை செஞ்சு பயன்படுத்துங்க. ஒரே வேலையிலேயே யூஸ் பண்ண ஒரு வேலையிலேயே உங்களுக்கு இது மாற்றம் தெரியுங்க. இது நான் சும்மா சொல்லல. காலங்காலமா இங்க கிளினிக்ல நிறைய பேருக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு கொடுத்து அனுபவத்துல கண்ட உண்மைதான். மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி கேர் சென்டர் வந்து பேசுறேங்க. இப்ப பாருங்க, முகத்துக்கு அழகு தர்றது இந்த முடிதாங்க. இந்த முடிய வச்சு ஏகப்பட்ட பிசினஸ் ரன் ஆகிட்டே இருக்கு. பல லட்சம் கோடிகள் வந்து டர்ன் ஓவர் ஆகிட்டே இருக்கு. இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கதா அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலருக்கு நல்லா இருக்கு, ஒரு சிலருக்கு நல்லா இல்ல. மேக்சிமம் வந்து சரியான ரிசல்ட் கொடுக்கறது இல்ல. பட் நாம ஒரு பர்டிகுலர் ஒரு 3 விஷயங்களுக்கு இந்த சேனல்ல வந்து இந்த காணொலியில வந்து நம்ம என்ன மருந்து அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது மருந்துன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹெர்பல் பாத் தான். அருமையான பாத்து. முடி உதிர்றது, முடி உதிர்வு வந்து எப்பயுமே எல்லாருக்குமே இருக்குங்க. அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு நமக்கு தெரியாம ஒரு 50ல இருந்து ஒரு 100 முடி வரைக்கும் உதிர்ந்தா அது இயற்கை. ஏன்னா முடியினுடைய வாழ்க்கை சைக்கிள் ஒரு 4 பேட்டர்னா இருக்கும். கடைசி பேட்டர்ன்ல முடி விழுந்துட்டு திருப்பி வந்து முளைக்க ஆரம்பிக்கும். சோ அன்றாட முடி விழுகுறது அப்படிங்கிறது, உதிர்றதுங்கிறது இயற்கை. ஆனா அது ரொம்ப அளவா இருக்கும். அதே கொத்து கொத்தா வருது, நிறைய கொட்டுறது அப்படின்னா அது நமக்கு கட்டாயம் ஹெல்த் இஷ்யூஸ் தாங்க. அடுத்து வந்து பேனு. பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு, பெண்களுக்கு வந்து பேன் பயங்கரமா மைன்னு இருக்கும். பக்கத்துல யாராவது வந்து படுத்துட்டு போவாங்க, அடுத்த நாள் ஏறிக்கும். இந்த தொல்லை வந்து என்ன பண்ணாலும் அதுவும் போகாது. இல்ல சில பேன் எல்லாம் சொல்லுவாங்க, அங்க இருந்து என்னன்னா இந்த சேலை கட்டிய பெண்மணி அந்த காலத்துல கிராமங்கள் எல்லாம் இது மாதிரி சொல்லுவாங்க, சீலை பேனும்பாங்க, சீலை வழியா வந்துருமா. இது மாதிரி பேன் தொல்லை ரொம்ப 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 அதிகமா இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா பொடுகு. பேருக்கு முன்னாடி பொடுகா இருந்துதான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். பொடுகு வந்து கண்ணில் பார்க்கும் போதே நல்லா தெரியுங்க. வாரும் போது நமக்கு வெள்ளை வெள்ளையா இருக்குது. இதெல்லாம் மெயினா என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஹேர் ஃபாலிக்குள்ங்கிறது உள்ள இருக்கும். ஏற்கனவே நான் வீடியோல வந்து ஹேருடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு மரத்தினுடைய வேர் எப்படி இருக்கும், அதே மாதிரி முடியினுடைய வேர் வந்து உள்ள இருக்கும். அதுல இருந்து தான் நமக்கு ஊட்டச்சத்து போகும்போது முடி வளர்றது, எல்லா ப்ராசஸும் நடக்கும். பட் நம்ம வெளியே வருது இல்லைங்களா, வெளியே வந்து நம்ம பராமரிப்பு சரியா பண்ணல, எண்ணெய் பிசு அதிகமா இருக்கு. இது மாதிரி இருக்கும்போது என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரலாங்க. சரிங்க, இதை எப்படி நாம மேனேஜ் பண்றது? நோ கெமிக்கல், நோ ப்ரிசர்வேட்டிவ். சூப்பரா நீங்களே எளிமையா செய்யலாம். என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சீயக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ நாட்டு மருந்து கடையில ஸ்பெசிபிக்கா சொல்லி நல்லதா பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பச்சை பயிறு வந்து ஒரு 200 கிராம், அதையும் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் பச்சை பயிறு, அது மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். அடுத்து வெந்த அயம், அது ஒரு 100 கிராம். இந்த வெந்தயத்துல ஒரு விஷயம் இருக்கு, இந்த அயன் சத்து, இரும்பு சத்துன்றாங்களே, முடிக்கு அதுவும் வேணும். இந்த வெந்த பிளஸ் அயம், வெந்த அயம், அதாவது இந்த இரும்பு சத்து கம்மியா இருக்கிறவங்களுக்காக அயகாந்த செந்தூரம், அயசெந்தூரம்னு சித்த மருந்துகளை பெரிய பெரிய மருந்துகள் எல்லாம் செய்வாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இரும்பை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புடம் போடுறதுன்னா எருவட்டிக்கு நடுவுல வச்சு எரிச்சு அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி புடம் போட்டு பவுடர் ஆக்குவாங்க. அதுதான் அயகாந்த செந்தூரம், அயசெந்தூரம். அதெல்லாம் அயன் அப்படின்னா இரும்பு நிறைய சேர்ந்த செந்துருங்க. இது வந்து இந்த என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரத்த சம்பந்தமானது, இந்த இரும்பு சத்தெல்லாம் பயங்கரமா டெவலப் பண்ணும். இப்படி மெட்டையே இல்லாம இயற்கையா நமக்கு புடம் போடப்பட்ட ஒரு இரும்பு சத்து தாங்க வெந்த அயம். சரிங்களா? இந்த வெந்தயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணணும், நல்லா காய வச்சு அரைச்சி தூளாக்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, நல்ல வளைஞ்ச சூப்பரான கருவேப்பிலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பன்னீர் ரோஜா இதழ். பன்னீர் ரோஜா இதழ்னா இந்த கடையில எல்லாம் போய் வாங்காதீங்க. இள ரோஸ் கலர்ல இருக்கும், கொஞ்சம் வெள்ளையும் ரோஸும் கலந்த கலரா இருக்கும், பிங்க் கலர்ல. நாட்டு பன்னீர் ரோஸ், அந்த ரோஸை வந்து காலையில முடிஞ்சா ஈவினிங் வந்து இதழ்கள் எல்லாம் என்ன ஆகுனா பிரிஞ்சு கீழே போயிடும். அது மாதிரி இருக்கக்கூடிய நாட்டு பன்னீர் ரோஸ் இதழ்கள் வந்து ஒரு கைப்பிடி. பிறகு செம்பருத்தி பூ, அதோட இதழ்கள், ஒத்த செம்பருத்தி இருக்கீங்களா, நல்ல சிவப்பு கலர்ல, இது வந்து மிகப்பெரிய மருந்துங்க, இருதயத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். செம்பருத்தி இதழ்கள் வந்து நீங்க ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கருந்துளசி இதழ்கள் வந்து ஒரு கைப்பிடி.
அடுத்து வந்து வேப்பிலை ஒரு கைப்பிடி. என்ன பண்றீங்க, இந்த இலைகள் எல்லாம் வந்து நீங்க லைட்டா ஒரு வாஷ் பண்ணிட்டு நிழல்ல காய வைக்கணும். வெயில்ல காய வச்சீங்கன்னா அதனுடைய சக்தி போயிடும். நிழல்ல ஒரு நாள் 2 நாள் வச்சீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே சுருங்கி நல்லா சருகு மாதிரி வந்துடும். சருகு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி வர்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அதிகமா ஒரு 3 ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. உருளையும் எடுத்து நீங்க கழுவி நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நல்லா நிழல் காய்ச்சி சருகானதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் அரைக்கணும். இது ஏற்கனவே நம்ம சீக்கா பொடி, பச்சை பயிறு, வெந்தயம் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோங்க இல்லையா, அதோட இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா அரைச்சி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இது சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் பாத் ரெடி. என்ன பண்ணணும், அன்றாடம் குளிக்கும் போது சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா, கஞ்சி சாதா தண்ணியில போட வேணாம். சாதம் வடிக்கிற கஞ்சியில ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கு. அது கூட கொஞ்சம் கலந்து நீங்க குளிக்கிறப்ப நல்லா தலையில தடவி என்ன பண்ணா அப்படி மசாஜ் மேல மசாஜ் பண்ணும். கடைசி வரைக்கும் நீங்க பெண்களுக்கெல்லாம் நீளமா முடி இருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளார கையை விட்டு நல்லா அப்படி சொக் பண்ணி பண்றதோடு இல்லாம அந்த முடி வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்க அப்படியே வருடி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்து அப்புறம் நல்லா வாஷ் பண்ணுவாங்க. இத செஞ்ச ஒரே பாத்லயே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரியும். அது அற்புதமான ஒரு ஹெர்பல் ஹேர் பாத் பவுடருங்க இது. இதுல ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம், ட்ரை ஹேரா இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ட்ரை ஹேர் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இதுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா இந்த சீக்கா வந்து கொஞ்சம் அதிக எண்ணெய் பசை உள்ளவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். மைல்டா இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அதிக ட்ரையா இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி யூஸ் பண்ணா அளவா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அவங்க ட்ரை ஹேர் உள்ளவங்க என்ன பண்ணணும்னா நல்ல முடிய காய வச்சுட்டு லைட்டா சுத்தமான வர்ஜின் கோகனட் ஆயில் அதை வந்து நீங்க தடவிக்கலாம். வர்ஜின் கோகனட் ஆயில் சுத்தமான ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, ஒரு நல்ல முத்துற தேங்காய் வந்து ஒரு 3 தேங்காய் 4 தேங்காய் எடுங்க. அதை வந்து துருவி தேங்காய் பால் எடுங்க. தேங்காய் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து நைட்ல வச்சிருங்க. நைட்ல வச்சீங்கன்னா காலை எடுத்து பாத்தீங்கன்னா தயிர் மாதிரி ஆயிடும். இதை என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு வானிலையில வச்சு அதை ஊத்துங்க. ஊத்துட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. ஆனா ரொம்ப 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 பொறுமை முக்கியம். ஏன்னா உடனே எல்லாம் உங்களுக்கு அதுல இருந்து தேங்காய் வராது. ஒரு மணி நேரமாவது ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதுல இருக்கிற தேங்காய் சக்கை எல்லாமே வந்து பொன்முருகா முருகி அதுல இருந்து எண்ணெய் தனியா பிரியும். அந்த பிரிகிற எண்ணெய் வர்ஜின் கோகனட் ஆயில் சூப்பரான சுத்தமான வீட்டில் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய். அப்படி ஒரு நறுமணம் இருக்கும். ஹேருக்கு நல்லது. உடல்ல ஏதாவது புண்கள் இருந்தா தடவலாம். கை கால தடவுறதுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். இந்த தேங்காய் எண்ணெய் நீங்க தலைக்கு தடைக்குவாங்க. டெய்லி மைல்டான அளவு தடைக்குவாங்க. ரொம்ப போட்டு சொத்தப்பலாம் தடவை வேணா. ஒரு 2 நாள் 3 நாள் பயன்படுத்த உங்களுக்கே ரொம்ப அற்புதமான ரிசல்ட் தெரியுங்க. இன்னொன்னு, சீக்கா போட்டு குளிக்கிற எனக்கு தலைவலி வரும், சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா சாம்பிராணி தூபம். அந்த காலத்துல வந்து தலை குளிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிராணி காமிப்பாங்க. இப்ப அந்த பழக்கமே இல்லை. மெயினா அது வச்சது வந்து எதுக்குன்னா உள்ள இருக்கக்கூடிய அதாவது நம்ம மண்டையில இறங்கின நீர் ஏற்றத்தை வந்து வெளியே எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் பெரியவங்க மாதிரி பண்ணது. நீங்க பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான அருமையான ரிசல்ட்டோட முடி உதிர்வு, பிறகு வந்து பொடுகு, பேன் தொல்லையில இருந்து அற்புதமா ரிலீஃப் ஆகலாங்க. ஈஸியான வழி இது. இந்த ஹெர்பல் ஹேர் பாத் வந்து இந்த 3 விஷயத்துக்கு மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நல்லா கேக்குங்க. என்ன அப்படின்னா தலை அரிக்கிறது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மண்டக்கலப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முடியை விளக்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கங்க உங்களுக்கு பேட்ச் பேட்சா இருக்கும். அது எல்லாமே என்ன ஆகுன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகி அந்த அரிப்பும் வந்து சரிபடுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்தாவும் பயன்படுங்க. ஈஸியான வழி இது. நீங்களே செஞ்சு பயனடையுமாறு வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் அடுத்த காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.